சுந்தர் பிச்சை, ஏகப்பட்ட கலெக்டருங்க எல்லாம் நல்ல வழியில் அப்படி ராயெல்லாம் சல்யூட் அடித்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சினிமா எடுக்கிறாங்க, சினிமா எடுக்கிறான்னு பேரில் எப்போ பார்த்தாலும் திருட்டு, மொள்ள மாதிரி தானா. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரவுடி, புது ட்ரெண்டு, எவன் அருவா தூக்கி இது பண்ணிட்டோன்னா இதுவாகிட்டு போயிட்டுருக்குது. அதில் அடிஷ்னலாக இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போராளியை கலப்புறாங்களாம். எதுக்கு போராளியை கலப்புறாங்கங்கிறத நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தா சரியாக போகுது. இவங்க பாட்டுக்கு 50 கோடி 60 கோடி வாங்குறாங்க. அதை யாரும் கேட்க மாட்டேங்க. ஏன்டா இவ்வளோ பணத்தை கொள்ளடிக்கிறீங்கன்னு யாரும் கேட்குறது கிடையாது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வரி பணத்தை அரசாங்கத்துக்கிட்ட கட்டிக்கிட்டு இருக்கோம். அதில் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்களும், போராட்டம் பண்ணணுமா? அப்போ நம்ம என்ன அதிகமாக வரி கட்டிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறதான் தெரில. கோடீஸ்வரங்க இந்த சினிமா நடிகர் அரசியலோடு நம்மளை நல்லா உருட்டி தள்ளுறாங்க. நம்ம